All people come to him, come to the way of Sultan Rabia, most honored one and most glorified one, most praised one in divine presence, Sayyidina Muhammad sallallahu alaihi wasallam. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم أجمعين. Dear viewers, purpose of this talk is to take permission from my beloved Sheikh Sultan Maulana Sheikh Nazim Al-Haqqani and Sultan Sheikh Muhammad Adil Al-Rabbani Qaddastallahu Sirrul Azim to speak a few words in the Tamil language for the Sri Lankan viewers and anyone from India who's going to listen to this, to talk about the services of one of the most senior Khalifas of Maulana Sheikh Nazim, who has passed away today. That is Sheikh Hisham Kabdani. So we're going to speak a few words about Sheikh Hisham Kabdani. Sri Lanka இருக்கிற நமக்கு Sheikh Hisham Kabdani அவங்க ஒரு புதிய ஒரு பேரோ அப்படி ஒன்றுமே இல்லை. So he is a person who is well known in the Sri Lankan community. அவங்க இலங்கைக்கு பல தரக்க வந்திருக்கிறாங்க. அப்ப ஷேக் ஹிஷாம் கப்பானி யாரு? அவங்க லெபனான் கண்ட்ரியில பிறந்த ஒரு யங் பொடியனா வாழ்ந்த ஒரு பயஸ் ஆளுண்டு மாதிரி பயஸ் ஆளா வாழ்ந்த ஒரு அவுலியா உண்டு. 1990s அவங்க ஷேக் நாசிம் அல் ஹக்கானின் பெர்மிஷனோட அமெரிக்காவுக்கு மிச்சிகன்ல இருக்கிற அந்த ஊருக்கு பேத்திக்கிறாங்க. அவங்க ஹிஸ்டரிய பார்த்தா அவங்க இந்த லெபனான்ல யங்ஸ்டர்ஸ் மாதிரி வாழ போக்கல, அவங்கட ஏஜ் 12 ஆயிக்க போக்கல. அவங்கட ஏஜ் 12, அவங்கட தம்பி ஷேக் அத்னான் கப்பானி அவங்கட ஏஜ் 10. நானும் தம்பியும் 2 பேர் பேத்தி இருக்கிறாங்க டமஸ்கஸ்ல. அவங்க இந்த ஷேக் நாசிம் அல் ஹக்கானியும் அவங்கட ஷேக், அதாவது நக்ஷபந்தி தரீக்கல 39 கிராண்ட் ஷேக் மீட் பண்ண. அவங்கட பேர் அஷேக் அசைத் அப்துல்லா ஃபாயிஸ் தஜிஸ்தானி. 39 கிராண்ட் ஷேக் அவங்க ரஷ்யால இருக்கிற தஜஸ்தான் என்ற ஊர்ல பிறந்த ஒரு அவுலியா உண்டு, நக்ஷபந்தி 39 கிராண்ட் ஷேக். அவங்க ரஷ்யால தஜஸ்தான் ஊரை தாண்டிட்டு டியூரிங் த வார் டைம் அப்படியே துருக்கி அங்க இருந்து டெமஸ்கஸ்க்கு போய் தீக்கிறாங்க. இவங்க டெமஸ்கஸ்க்கு இந்த 3 பேரோ 4 பேரோ மீட் பண்ணுவாங்க. அவங்க வீக்கெண்ட்ஸுக்கு வருவாங்க, வீக் டேஸ் அவங்களோட வேலை வெட்டி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஹி வாஸ் ஸ்டடிங் இந்த யூனிவர்சிட்டி, ஸ்கூல் பேத்து யூனிவர்சிட்டியில படிக்க போகிறது தான் இந்த எல்லா விஷயம் வருது. சரி, 39th இந்த கிராண்ட் ஷேக் நாங்க சொல்ல போகல, இந்த சில்சிலால அதுக்கு சொல்றேன் இந்த நக்ஷபந்தி கோல்டன் செயின் என்று. பிகாஸ் நக்ஷபந்தி பல செயின்ஸ் இருக்குது, இதுக்கு சொல்றேன் நக்ஷபந்தி கோல்டன் செயின், இல்லாட்டி அரபுல சொல்லுவாங்க நக்ஷபந்தியத்தில் அலியா. இந்த சில்சிலால நக்ஷபந்தியத்தில் அலியா என்று சொல்லுவாங்க. இதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐபரோ சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த லிஸ்ட்ல வரப்போக்கல 39th கிராண்ட் ஷேக் தான் அந்த ஷேக் சையத் அப்துல்லா ஃபாயிஸ் தஜஸ்தானி. அதுக்கப்புறம் 40ஆம் ஷேக் ஷேக் நாசிம் அல் ஹக்கானி. அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கிற ஷேக், அதாவது ஷேக் நாசிம் அல் ஹக்கானிக்கு மூத்த மகன் முஹம்மத் ஆதில் அர் ரப்பானி, ஷேக் சையத் முஹம்மத் ஆதில் அர் ரப்பானி அவங்க இருக்கிறாங்க. ரைட், இவங்க 3 பேர் இருந்த அவங்களுக்கு ஒரு தசவுஃப், ஒரு ட்ரைனிங், தொழுவை பத்தி, ஷரியத்தை பத்தி, தரிக்கத்தை பத்தி அந்த எல்லா விஷயம் இது பண்ணிட்டு அவங்களோட ஊருக்கே போவாங்க. அப்படி கொஞ்சம் அவங்க ஒரு ஏஜுக்கு ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவங்களோட டாட்டர், எல்டஸ்ட் டாட்டர், அவங்களுக்கு 4 புள்ளிகள். ஷேக் முஹம்மத் ஆதில் ரப்பானி நமது ஷேக் அவங்க தான் எல்டஸ்ட் தான். அதுக்கப்புறம் ஷேக் பஹவுதீன் நாயகம், ஹாஜா ருக்கையா நாயகி, அதோட ஹாஜா நஜியா நாயகி. அவங்கள மேரி பண்ணாங்க ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க. So that is what we say. Sheikh Hisham Kabdani is also not only the most senior Khalifa of Sheikh Nazim, அவங்களோட son-in-law, மருமகன் என்று சொல்லுவாங்க, son-in-law. அவங்க எல்லாம் அமெரிக்கா பேத்துட்டு மைக்ரேட் ஆகிட்டு they have been doing their work from there. அங்க இருந்து he has built so many Sufi centers, zikr centers, mosques have been built, madrasas இது பண்ணிக்கிறாங்க, புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்துல அவங்க பாக்குறாங்க இஸ்லாத்துல பத்தி பேசுறதுக்கு அமெரிக்கால
கான்ஃபரன்சஸ் வைக்கணும் என்று அவங்க கான்ஃபரன்சஸ் வச்சாங்க. அந்த கான்ஃபரன்சஸ் வைக்கிறதுக்கு மூல காரணம் வந்து 91, 92, 93 இந்த காலத்துல வந்து அவங்க மிச்சிகன் போக்கல போல ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஜும்மா ஹுத்பால அவங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து என்ன, இந்த ஆட்கள் வந்து மிம்பர்ல ஏறிட்டு மௌலூத ரிஜெக்ட் பண்றாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீளாத நெகட்டிவா பேசுறாங்க. இந்த மாதிரி பேசலுமா என்றா என்ன இதுல நடக்கிறேன் ஷேக் நாசிம் அல் ஹக்கானிக்கு பேசி சொல்ல போகல. அவங்க சொன்னாங்க, நீங்க இப்ப வஹாபிசம்க்கு எதிரா பேசிங்க. அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து செஞ்சாங்க 91, 93. அதோட அந்த பெர்மிஷனோட 91, 93 இந்த காலத்துல யூனிட்டி கான்ஃபரன்ஸ் என்று இது பண்ணாங்க. அதுல ஸ்ரீலங்கால யாரு போனாங்களோ தெரியும். ஆனால் இந்தியாவில் இப்ப இருக்கிற கிராண்ட் முஃப்தி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ஹலீஃபா, சகாஃபத் சுன்னியால இருக்கிற ஃபவுண்டர், கேரளால ஏபி அபுபக்கர் முஸ்லியார் இல்லாட்டி ஏபி உஸ்தாத் என்று சொல்லுவாங்க, அவங்களும் அதுக்கு இன்வைட் பண்ணாங்க. பிகாஸ் எவ்ரி கண்ட்ரியில இருக்கிற ஆகவே சீனியர் உலமாக்கள் வந்து அங்க போனாங்க. அல் அஸ்ஹர், டமஸ்கஸ் அந்த மாதிரி ஊர்ல போனாங்க இந்த யூனிட்டி கான்ஃபரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்க புக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்கள பார்த்தாங்க இப்ப இஸ்லாத்தை பத்தி பேச போகல வெப்சைட் வச்சுட்டு, இன்டர்நெட் வந்து ஒரு வெப்சைட் வந்து வச்சுட்டு இது பேசலும் என்று அவங்க அஸ்ஸுன்னா ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு வந்து URL எடுத்தாங்க sunna.org. இப்ப வேளாணும் பேரு பார்த்தா sunna.org உங்களுக்கு பார்க்கலும். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வெப்சைட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இஸ்லாமிக் வெப்சைட்ஸ்ல ஆகவே ஒரு ஓல்டஸ்ட் வெப்சைட் இது. அதோட பார்த்தாங்க வீடியோஸ் எடுத்து லெக்சர்ஸ் பண்ண இல்லாட்டி லைவ் ஸ்ட்ரீம் பண்ண டெலிகாஸ்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று இருக்க சொல்லி அவங்க sufiLive.com இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த eSheikh.com eSheikh அதாவது எலக்ட்ரானிக் ஷேக், ஒரு ஷேக் கிட்ட ஒரு ஸ்காலர் கிட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து இது பண்ணாங்க. ஆல்சோ இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் they have made something called the Haja Naziha Trust to help build people to make அந்த கிணறு தண்ணி, அந்த பைப் தண்ணி எடுக்கிறதுக்கு ரைட், அந்த மாதிரி விஷயம், ஆர்ஃபனேஜஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அதோட ஷேக் ஹிஷாம் கப்பானி ஹஸ் ரிட்டன் அ லாட் ஆஃப் புக்ஸ். இந்த புக்ஸ்ல வந்து 40 கிராண்ட் ஷேக் ஹிஸ்டரி எழுதின விஷயம் வந்து ஆகவே முக்கியமான ஒரு புக் உண்டு. அந்த நேரம் வரக்காட்டும் வந்து நக்ஷபந்தி தரிகால இருக்கிற 40 ஷேக்மார்களோட பேர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்களோட ஹிஸ்டரி, டீட்டெயில் ஹிஸ்டரி தெரியாது. அதாவது நம்பர் 1 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அபூபக்கர் சித்திக் நாயகம் வரக்காட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருந்து சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா வரக்காட்டும். அந்த சில்சிலா ஐக்கு பிறகு சையதுனா முஹம்மது இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எப்படி போனே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மகன். அதோட நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இமாமுனா ஜௌஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படி போனே, அதாவது 5வது ஷேக் நக்ஷபந்தி தரிகல. இந்த மாதிரி இமாம் ஜௌஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலாஹு ஆகவே ஒரு முக்கியமான ஒரு நபர் உண்டு. தெரியுமா, எல்லா தரிகா வந்து ஒரு மிக்ஸ் ஆகிற ஒரு வெடமுண்டி இருக்குது, எல்லா தரிகா ஜாயிண்ட் ஆகிற வெடமுண்டி இருக்குது, இங்க தான் ஜாயிண்ட் ஆகும் இமாம் ஜௌஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலாஹு கிட்ட. அந்த மாதிரி அந்த லைன்ல சையதுனா நபி ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் வந்திருக்கிறாங்க. இந்த எல்லா ஆட்களோட ஹிஸ்டரி பார்த்தா பேர் தெரியும், பெரிய அளவுக்கு ஹிஸ்டரி தெரியாது. இப்ப இந்தியால பார்த்தா இந்த 40 கிராண்ட் ஷேக்ஸ்ல ஒரு 5-6 கிராண்ட் ஷேக்ஸ் இந்தியால மட்டும் இருக்கிறாங்க. முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹிமஹுல்லா, அவங்களோட மகன் ஷேக் முகமது மாசூம், அந்த மாதிரி ஒரு 6 ஷேக்மார்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லா ஹிஸ்டரி எடுக்கணும் என்று அவங்க ஒரு லைப்ரரிக்கு பேத்துட்டு அவங்கள லாக் பண்ணிட்டு இந்த ஹிஸ்டரியை ஃபுல்லா அவங்க எழுதினாங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ளுக்கு ஒரு இன்னொரு சைஸ் புக் கொண்டு அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அது ஆன்லைன்ல வாங்கிய மேலும், இல்லாட்டி ஆன்லைன்ல PDF இல்லாட்டி டிரெக்ட் ரீட் பண்ணிய மேலும். இந்த மாதிரி இன்னொரு புக் ஒன்று எழுதினாங்க, ஏஞ்சல்ஸ் அன்வேல்டு, மலாய்க்காவை பத்தி சிறுகள், அவங்களோட ஹிஸ்டரி சிறுகள் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமா அகீதாக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ஈக்கியோ, என்னென்ன விஷயம் ஈக்கியோ அதெல்லாம் அதுல அவங்க எழுதிக்கிறாங்க. இந்த இதுல பார்த்தா அவங்களுக்கு ஈக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்களை பத்தி பேசினா ஷேக் ஜிப்ரில் ஃபுவாத் ஹத்தாத் இல்லாட்டி ஷேக் GF ஹத்தாத் என்று சொல்லுவோம். அவங்க இஸ்லாத்துக்கு வர காரணமே இவங்க தான். இப்ப ஈக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் முஹத்திஸ் இஸ் ஷேக் ஜிப்ரில் ஹத்தாத். He was born in also Lebanon. இப்ப ப்ரூனாய் அந்த மாதிரி நாட்டுல, இந்தோனேஷியா அந்த மாதிரி ஏரியால இருக்கிறாங்க. இப்ப ப்ரூனாயில இருக்கிறாங்க. இன்னொரு ஷேக் ஒன்று இருக்குது, ஷேக் தாஹிர் சித்திக்னு. அந்த மாதிரி ஒரு சீனியர் ஸ்காலர்ஸ் ஓட அவங்க க்ரூம் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக வேண்டி. இதோட நாங்க பார்த்தா ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க அந்த காலத்திலிருந்து இப்ப வரக்காட்டும் செய்கிற சர்வீசஸ் பார்த்தா
ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவங்களுக்கு ஒரு நாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து அங்க பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ஸ்பெஷல் விஐபிஸோட கண்டெக்ட் பில்ட் பண்ணாங்க. நாங்க இன்டர்நெட்ல போயிட்டு பார்த்தா முகமது அலியில இருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வர காரணமோ பையத் எடுக்க காரணமோ அங்கால இருந்து இந்தோனேஷியா பிரசிடென்ட்டோ ப்ரூனை சுல்தானோ இல்லாட்டி யூகேல இருக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற பிரின்ஸ் சார்ல்ஸ் இப்ப இருக்கிற கிங் சார்ல்ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க இது எல்லாரோட ஒரு தொடர்பு கொண்டு அவங்க வச்சாங்க. ஸோ ஹீஸ் த சன் இன் லா அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் கலீஃபாஸ் வித் ஹிஸ் பிரதர் ஷேக் அத்னான் கப்பானி ஹஃபிதுல்லா. அவங்க இதுல ஷேக் ஹிஷாம் கப்பானி ரஹிமவுல்லாக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் பேர் ஒன்று தான் குத்துபுல் முத்தசர்ரிஃப். அப்போ குத்துபுல் முத்தசர்ரிஃப் என்ற ஒரு டைட்டில் வந்து இது பண்ணாங்க. இந்த நக்ஷபந்தி டீச்சிங்ஸ்ல வந்து 5 குத்துப் மார்கள் இருக்கிறாங்க. 5 குத்துப்ஸ், த ஹையஸ்ட் சேன்ஸ். இந்த குத்துப்ல வந்து ஒரு பொசிஷன் வந்து குத்துப், அதுக்கு பேர் குத்துப் அவ்வளவுதான். இன்னொரு இது குத்துபுல் அக்தாப், குத்துப் மார்களுக்கு எல்லாம் அக்தாப் என்று சொல்லுவோம். ஐப்பரோ குத்துபுல் இர்ஷாத், the kutub of guidance. Aiparo kutubul bilad, the kutub for the geography, the areas. Aiparo anjaவது kutubul mutasarrif. So Sheikh Nazim அவங்களுக்கு directly தந்த ஒரு பேர் உண்டு, அந்த குத்துபுல் முத்தசர்ரிஃப் என்று தந்திருக்கிறாங்க. நீங்க தான் குத்துபுல் முத்தசர்ரிஃப் என்று. அதோட இவங்களோட ஃபிக்ஹ் வந்து லெபனான்ல வாழ்ந்த சுற்றி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வோட ஷாஃபி மத்ஹபை ஃபாலோ பண்ணாங்க. இதோட இவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தா ஒரு கண்ட்ரிஸ்க்கு போவாங்க. அவங்களோட ஈக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க more than 4 hours he will never sleep, தூங்கவே மாட்டாங்க. ஒரு தரக்க வந்து நாங்கள் இந்தியாவில் ஈக்க போக்கல ஒரு ஆள் ஒன்று வந்தார், பள்ளி ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லி. அதாவது அவர் பில்ட் பண்ண பள்ளி, இந்த பள்ளி வக்குஃப் செஞ்சிருக்கிறேன், இந்த வக்குஃப் செஞ்ச பள்ளி வந்து அது தொழில்ட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நாயகமே நான் பார்த்தர் வந்து யாரு சரி விடாம தொழுந்த ஒரு ஆளுண்டு இருந்தா அவரை வச்சுட்டு இந்த பள்ளி ஓப்பன் சொல்லி கட்டாயமா நீங்கள் ஆயிக்கணும் என்று இன்வைட் பண்ணாங்க. அவங்க ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்களும் போனாங்க. இந்த ஆள்ட வந்து நோக்கம் வந்து 40 years சரி விடாம ஃபஜ்ர் ரோ லோஹர் ரோ அசர் ரோ விடாம தொழுந்து யாரு சரி வரணும் என்று 40 years. அப்ப அவருக்கு தேடுறதுக்கு கஷ்டமோ என்னவோ அவர் ஷேக் ஹிஷாம் கிட்ட வந்தாங்க. ஷேக் ஹிஷாம் அது செஞ்சாங்க. சரி, இந்த விஷயத்துல அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஷேக் ஹிஷாம் அவங்களோட ஹம்பிள்னஸ் வச்சுட்டு, பெரிய தன்மை இல்லாம ஹம்பிள்னஸ் வச்சுட்டு அவங்க சொல்றாங்க இன்னொரு கதை உண்டு. அதாவது நீங்க கேட்டீங்க 40 years விடாம தொழுந்தாலால், ஆனால் நான் ஒரு ஹம்பிளா சொல்லுறேன், நான் 6 வயசுல இருந்து இப்ப வர காட்டும் ஒரு தொழுகை சரி நான் மிஸ் பண்ணல. எப்படி இந்த விஷயத்தை சொல்ல போக்கல ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்களுக்கு வயசு 72 or 74 years இருக்கு. நாங்க இப்ப பேச போக்கல அந்த ஷேக் ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவங்க அந்த டமஸ்கஸுக்கு பேத்துட்டு வீக்கெண்ட்ஸை பேத்து மீட் பண்ணுவாங்க தானே. அப்ப ஷேக் ஹிஷாம், ஷேக் அத்னான் கப்பானி இருக்கிறாங்க, ஷேக் நாசிம் அல் ஹக்கானி இங்க இருக்கிறாங்க. ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவங்களோட ஃபேமிலியும் இருக்கிறாங்க. ஷேக் நாசிம் அல் ஹக்கானி வந்து அவங்க டமஸ்கஸ்லும் வாழ்ந்தாங்க. அவங்க வஃபாத்தாவினே சைப்ரஸ்ல தான். ஆனால் அவங்க பார்ன் இஸ்தாம்புல்ல, துருக்கியில. ஆனால் தே லிவ்ட் இன் எங்க டமஸ்கஸ்ல. இப்ப பார்த்தாலும் நம்ம ஷேக் மெஹமத், ஷேக் பஹவுத்தீன் நாயம் எல்லாம் எங்க பார்ன், டமஸ்கஸ்ல அவங்க பார்ன். இங்க எல்லாம் மீட் ஆக போக்கல கிராண்ட் ஷேக் அப்துல்லா தர்ஜஸ்தானிக்கு வந்து இவங்க எல்லாம் மீட்கிறாங்க. அப்போ அவங்களோட சொஹபத்துல எல்லாம் இருந்த ஆட்கள் தான் நம்ம இப்ப நக்ஷபந்தி தரிக்கல் இருக்குது. அதோட கிராண்ட் ஷேக் என்ன சோபத்துல பேசினாங்களோ அது எழுதின இது வந்து எல்லாம் வந்து ஷேக் ஹிஷாம், ஷேக் அத்னான் கப்பானி, ஷேக் மெஹமத் அவங்களோட புக்ஸ்ல எல்லாம் இருக்குது. இதுல ஷேக் ஹிஷாம் கப்பானி கலெக்ட் பண்ண நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சில புக்ஸ் வந்து அவங்களோட ஜாவியால் இருக்குது. யாரு சரி போனா அது போயிட்டு எடுக்கணும். அதோட உங்களுக்கு தெரியுமா நக்ஷபந்தி லோகோ என்று சொல்லுவாங்க. அது லோகோ என்று தான் சும்மா பேசுவோம். அந்த லோகோ வந்து தாவீஸ், அல்லாஹ் ஹக் என்று பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வரும். அந்த டிசைன்ல என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்குது, கலீஃபா 4 பேருடைய பேர் இருக்குது, யா ஃபாத்திமா ஜாரா என்று இருக்குது, யா ஹசன் ஹுசைன் என்று இருக்குது. அதோட மலாய்க்காமார்களோட பேர் எல்லாம் இருக்குது, அவங்களோட பேர்ல பரக்கத்தெல்லாம் இருக்குது. அந்த இது எழுதினே வந்து கிராண்ட் ஷேக் அப்துல்லா தர்ஜஸ்தானி. அப்ப அந்த காலத்துல வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அந்த இஜாஸை வந்து இது எல்லாருக்கும் எடுக்கல, அவங்க தான் கொடுப்பாங்க. அது அந்த காலத்துல அப்படித்தான். ஒரு ஷேக் ஒன்றுக்கு எவ்வளவு முறிதுன்னு எங்களுக்கு எண்ணி இருக்கலும். இப்படின்னு பார்த்தா இதுதான்
கிராண்ட் ஷேக்கு வந்து ஷேக் நாசிம், ஷேக் மெஹமத், ஷேக் பவுத்தீன் நாயம், ஷேக் அத்னான், ஷேக் ஹிஷாம், அதோட ஒரு சீனியர் ஸ்காலர் ஷேக் ஒன்று இருந்தாங்க, ஷேக் ஹுசைன் உண்டு, அவங்க வஃபாத் ஆகினாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எண்ணி எடுக்கலும். அந்த கிராண்ட் ஷேக் எழுதின இதுக்கு யாருக்கும் அது காப்பீஸ் அடிக்கல. இப்போ வந்து இந்த தாவீஸை இன்டர்நெட்ல பேத்து இருக்கலும், பர்கத்தா வைக்கலும். அந்த மாதிரி அந்த காலத்தில் அதை இருக்கல. கிராண்ட் ஷேக் எழுதணும், அவரோட கையால் அதை எழுதணும். அதுதான் சரியான விஷயம். அவர் இல்லைன்ற எழுதுறதுக்கு, அது எழுதுறதுக்கு பெர்மிஷன் தந்திக்கிற யார் தெரியுமா? ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்களோட வைஃபுக்கு, அதாவது ஷேக் நாசிங்க டாட்டர். அவங்களோட கையால் எழுதாங்க. அப்படி 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 இருந்துட்டு ஒரு காலம் வந்துச்சு, முரீட்ஸ் எல்லாம் வாராங்க, அது இது வாராங்க. இப்போ காப்பீஸ் ஓணும். சரி, இப்போ பெர்மிஷன் நீக்குது, ஃபோட்டோ காப்பீஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 3 பேருடையும் தொடர்பு பற்றி மிச்சம் எடுக்கணும் என்றா அது ஷேக் ஹிஷாம் கப்பானி இல்லாத ஷேக் அத்தான் கப்பானி அவங்ககிட்ட அந்த சொஹபத்தில் இருக்குது. அவங்க கிராண்ட் ஷேக்கோட எப்படி இருந்தாங்க, கிராண்ட் ஷேக் கடைசி நாள் எப்படி வந்தாங்க 1970s, அவங்களோட எல்லாம் என்ன கண்டிக்கிறாங்க, எப்படி இருந்தாய்க்கிறாங்க, ஹல்வத் போனால் எப்படி இருந்தாய்க்கிறாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களோட சோபத்தில் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சுக்கிறாங்க. இட்ஸ் வெரி நைஸ். அது சொல்லி வேலை இல்லை, அது அவ்வளோ நல்ல கண்ட்ரிக்கு அவங்க போனாங்க. அந்த சோபத்தில் அவங்க கண்ட்ரி என்னன்னு சொல்லலை. அந்த கண்ட்ரிக்கு போக்கல ஷேக் நாசிம்க்கும் ஷேக் ஹிஷாம்க்கும் தங்குறதுக்கு ஒரு ரூம் தான் அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இது ஷேக் அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, இது ஃபாதர் இன்லா அண்ட் சன் இன்லா தானே. ஃபாதர் இன்லா அண்ட் சன் இன்லா ஒரே ரூம்ல இருந்துட்டு நல்ல மீண்டு அவங்களோட நோக்கம். அவங்க போட்டாங்க. இது போட விஷயம் சரியில்லை, அவங்க போட்டாங்க. போக்கல ஷேக் நாசிம் வந்து அந்த ஷேக் இப்ப ராவாவி ஷேக் நாசிம் பெட்ல ஈக்கிறாங்க. ஷேக் நாசிம் தூங்க போறாங்க. ஷேக் நாசிம் தூங்க போக்கல ஷேக் ஹிஷாம் கீழே தூங்குறாங்க. இது ஃபாதர் இன்லா சன் இன்லா இல்லாட்டி ஷேக் ஸ்டூடெண்ட். ஷேக் நாசிம் சொல்றாங்க ஷேக் ஹிஷாம், ஹிஷாம் அவங்க நீ என்ன செய்றீங்க கீழே, இங்க வாசல். அவர் ஏலன்னு சொன்னாங்க. இல்லை அதது இல்லை, நீங்க இந்த ஷேக் நீங்க பெட்ல தூங்கணும், நான் கீழே இருக்கணும். ஷேக் நாசிம் சொல்லால் இல்ல, நீங்க எனக்கிட்ட வரணும், யூ ஹேவ் டு ஸ்லீப் ஹியர் நெக்ஸ்ட் டு மீ. அப்ப அதோட ஷேக் ஹிஷாம் வந்து அங்க இருந்தாங்க. இப்ப விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு காமிலான ஷேக் வந்து 24 hours ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தொடர்பிக்கிற ஒரு ஷேக் தான் காமிலான ஷேக். தே ஹேவ் அ லிங்க். அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குற கனெக்ஷன் தான் இவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசன்ஸோடு ஈக்கிற பிரசன்ஸ் தான் இவங்க. அந்த பிரசன்ஸ்ல நாங்க உள்ள ஆயிக்கணும், உள்ள இல்லாம ஆயிக்கணும், உள்ளோடு தான் இருக்கணும். ஷேக் ஹிஷாம் சொல்றாங்க, எந்த ஷேக்குக்கு முன்னுக்கு நான் என்ன கண்ணு மூடினா எப்படி எந்த உழு போமே. ஆனால் இங்க கனெக்ஷன் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபைல் பறக்கத் இல்லை. ஐ ஸ்லெப்ட், மை உலு இஸ் broken. அந்த ஹோல் நாள் வந்து ராவே நான் கண்ணு திறந்து தான் நான் இல்லை, நான் தூங்கவே இல்லை. ஷேக் நாசிம் தூங்குறாங்க, ஐ வாஸ் அவேக். மறுநாள் வந்து எலும்பு எல்லாம் பார்க்க போகல, கண் எல்லாம் சோதா இருக்குது. அவர் புறவைக்கு ஆர்கனைசேஷன் சொன்னார், நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்க வரப்போகல, 2 பேரும் ஒரே ரூம்ல போடுவானோ வேற அவைங்க. அப்படி வந்தா நாங்க வேக்கா அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தா நீக்கணும். இந்த மாதிரி 100 கணக்கான ஸ்டோரிஸ் வந்து அவங்களோட சுஹபத்துல பேசிக்கிறாங்க. கிராண்ட் ஷேக்கை பத்தி 100 கணக்கான விஷயம் இப்படிமாயிக்குது. ஷேக் நாசிம் பத்தி 100 கணக்கான மக்கா போக்கல கண்ட கராமத், பஸ்ல போக்குற கண்ட கராமத், ஃப்ளைட்ல போக்குற கண்ட கராமத், ஒரு ஃப்ளைட் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ண கராமத், மலக்குல் மௌத்து கண்ட கராமத், அந்த மாதிரி பல கராமத்தில் பேசிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தேடி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன் லெபனான் அவங்களுக்கு ஈக்கிற ஒரு வாய்ஸ்ல இப்போ நீங்க ஆன்லைன்ல தேடினா ஈக்கிற வாய்ஸ் இல்லை. ஒரு காலத்துல அந்த யங் ஏஜ்ல இருந்த ஒரு வாய்ஸ்ல கிராத்ல எவ்ரி இயர் நடக்கிற கிராத் காம்படிஷன்ல வினரும் வந்திருக்கிறாங்க. அதோட அவங்களுக்கு அந்த ஷரியத் சைடோ அந்த ரிலிஜியஸ் சைடோ இதோடையோ அவங்க வந்து மெடிசின் படிச்சிருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி சயின்ஸ் சைட்ல நல்லா டிகிரி செஞ்சுக்கிறாங்க. அது அவங்களோட விஷயத்துல இருக்குது. ஷேக் நாசிம் அல் ஹக்கானி வஃபாத் ஆகுறாங்க 2013. வஃபாத் ஆக போக்கல கிட்ட யார் ஈக்கிறாங்க, ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்களும் அங்க ஈக்கிறாங்க.
அவங்களோட ஃபேமிலி ஆட்கள், ஷேக் நாசிம் அல் ஹக்கான் ஃபேமிலி ஆட்கள் இதெல்லாம் ஈக்குறாங்க. ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க வந்து சொல்றாங்க, என்னென்ன கராமத் காணேலுமோ ஒரு அவுலியா கிட்ட அந்த எல்லாம் கராமத் நாங்கள் ஷேக் நாசிம் மூலமா கண்டிக்கிறேன். அதோட நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு பாருங்க, ஷேக் நாசிம் அல் ஹக்கானி வஃபாத் ஆகுற அந்த டைம்ல, அந்த நேரத்துல, அந்த ஹவர்ல, அந்த மினிட்ல ஒரு 9 or 10 or 11 கராமத் வந்து அவர் எழுதிக்கிறாங்க. அந்த எல்லா விஷயம் வந்து அவங்க இன்டர்நெட்ல போட்டிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க போயிட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து என் பர்சனலா இருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. 100 அனுபவம் இருக்குது. ஆனால் ஒரு பர்சனலா சொன்னா, மலேசியால ஒரு தரக்கு ஈக்க போக்கல, நாங்க ஷேக் ஹிஷாம் கப்பானியை மீட் பண்ண போக்கல, நான் அவசரமா போனேன். ஹோட்டல்ல இருந்து அவசரமா தண்ணி குடிக்காம ஒன்றுமே தின்னாம ஊபர் ஒன்று எடுத்து நான் டக்குன்னு போனேன். கோலாலம்பூர்ல கேஎல்ல பேத்து மீட் ஆக போக்கல, அவங்களுக்கு சலாம் கொடுத்து நாங்க அந்த மஜ்லிஸ் உட்கார்ந்தன். அவங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரோட சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். நானும் வந்து இருக்கிறேன். இப்ப எனக்கு தாவமா இருக்குது, பசியும் இருக்குது. 11:30 மாதிரி இருக்கும், இல்லை 11 மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. அல்லாமா ஜலீல் முஹியுத்தீன் ஹஸ்ரத் சொல்லுற ஒரு விஷயம் உண்டு. அதாவது ஒரு காமில் ஷேக் ஓட நீங்க இருக்கிறேன்டா, அவரோட அட்டென்ஷன் நீங்க எடுக்கணுமெண்டா, நீங்க சலவாத் முதல்ல ஓதுங்க. அந்த சலவாத் அவங்களுக்கு கேட்கும். இல்லாட்டி சலவாத் ஒரு வாசம் ஒன்று வரும், அந்த வாசம் வரும் என்று சொன்னாங்க. அது வரப்போக்கில் அவங்க உங்களோட ஃபேஸ, உங்களோட மூஞ்சிய பார்ப்பாங்க, அந்த அட்டென்ஷன் வரும். அந்த அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு நான் சலவாத் ஓதினேன். நார்மல் ஜெனரல் ஒரு சரவாத் வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது ஜெனரல் சரவாத்ல ஓதினேன். அங்க ஷேக் ஹிஷாம் கப்பானி என்னைய பார்த்தாங்க. பார்க்க போக்கல அவங்க உங்களோட ஒரு சமோசா எடுத்து தின்ன போக்கல நான் நினைச்சேன் எந்த ஹார்ட்ல, மௌலானா அவங்களே எனக்கு பசியாயிக்குது, என்ன சார் நீங்க தின்னுற சமோசா சார் எடுத்தாங்கன்னு சொன்னா இன்திகாப் இது என்று அவங்க அதுவும் கொடுத்தாங்க. இப்ப நான் அது தின்னேன், ஹாப்பியா தின்னுட்டு அவங்க இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளோட பேச போக்கல இப்ப தண்ணி தாவமா இருக்குது. பிகாஸ் இப்ப ட்ரை சமோசா தின்னு தானே, இப்ப தண்ணி எனக்கு வேணும். அவங்க ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இருக்கிற ஒரு ஜூஸ் உண்டு, ஆரஞ்சு சாரி மேங்கோ ஜூஸ் உண்டு. அது குடிக்க போக்கல, நான் சலவாத் செய்ய போக்கல அவங்க எந்த மூஞ்சிய தந்தாங்க. இப்ப நான் சொன்னேன் எந்த ஹார்ட்ல, ஷேக் ஹிஷாம் கப்பானி மௌலானா அவங்களே நீங்க குடிக்கிற அந்த ஜூஸையும் தாங்களே நல்ல ஆயிக்கும் என்று இந்தாங்க ஜூஸ் இன்திகாப் என்று தந்தாங்க. இந்த மாதிரி 100 விஷயம் இன்டர்நெட்ல பார்த்தா ஷேக் ஹிஷாம் கப்பானியோட ஃபேன்ஸ் மார்கள், லவர்ஸ் மார்கள், ஷேக் மெஹமத் முரீத் மார்கள், ஷேக் நாசிம் முரீத் மார்கள் பேசுவாங்க. பிகாஸ் இவங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் எல்டர்லி பீப்புள். 12 இயர்ஸ்ல இருந்து இப்ப வர காட்டும் ஈக்கிற ஒரு ஷேக் நாசிம் அல் ஹக்கான் லிங்க் ஈக்கிறேன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பீப்புள் இன் தட் லிங்க் இஸ் தட். இப்படித்தான் நம்மளோட தரீக்கா இப்ப வந்திருக்குது. அவங்க வஃபாத் ஆகிக்கிறாங்க ஷேக் ஹிஷாம் கப்பானி. அவங்க கட்டாயமா அவங்களோட சர்வீஸை பத்தி நாங்க அறியணும். அவங்க இலங்கைக்கு 1980s வந்திருக்கிறாங்க, 1990s வந்திருக்கிறாங்க, 2008 வந்தாங்க கடைசிக்கு. 2008 அக்டோபர் நவம்பர்ல வந்த காலத்துல அவங்களோட நான் பிரசிடென்ட் ஹவுஸுக்கு போனேன். அப்ப பிரசிடென்ட் வந்து மஹிந்த ராஜபக்ஷ. அந்த நேரத்துல வந்து அவங்க எல்டிடியோட அந்த ஒரு டிஸ்கஷன் அது இது போகுது. அந்த டைம்ல பிரசிடென்ட் போகுது, டிஸ்கஷனும் போகுது. அந்த இதுல வந்து மஹிந்த ராஜபக்ஷ இது பத்தி பேச போக்கல ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்களுக்கு சொல்லுறாங்க. அப்ப அந்த வேர்ட் யூஸ் பண்ணாங்க டைகர் என்று. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம், டைகர்ஸ் என்று. அப்ப ஷேக் ஹிஷாம் சொல்லுவாங்க, these tigers in the next few days or the next few months they will become like kittens and kitten family tiger the cat family thane they'll become like kittens and இந்த சப்ஜெக்ட் வச்சிட்டு 2009ல ஒரு 4-5 மாசம் குள்ளுக்கு எல்டிடி எல்லாம் முடிஞ்சிச்சு. இட் வாஸ் ஆல் ஃபினிஷ்ட். இந்த மாதிரி ஷேக் நாசிம் அல் ஹக்கானிட எவ்வளோ கராமத் ஈக்கியோ அந்த கராமத் எடுக்கிறதுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு கேபிள் கனெக்ஷன் வேணும்டா. அந்த கேபிள் தான் ஷேக் ஹிஷாம் கப்பானி. அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சோபத்துல அவங்க பேசுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு 20 இயர்ஸ் இல்ல, ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஈக்கிற கதை அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து இதுதான் கிராண்ட் ஷேக் என்ன எனக்கு நினைவில் இப்ப தலைப்பைந்து ஒரு ஆள் வந்து இன்டர்நெட்ல போக்கல ஷேக் ஹிஷாம் கப்பானி வந்து அவங்களோட ரூமுக்கு பேத்துட்டு கிராண்ட் ஷேக் தலைப்பாவை எடுத்து ஆட்களுக்கு ஜியாரத் செய்த போட்டாங்க. சொன்னாங்க என்ன, இது ஒன் அண்ட் ஒன்லி தலைப்பா ஆஃப் ஷேக் அப்துல்லா ஃபாயிஸ் கஜிஸ்தான், வேற ஒன்றும் தலைப்பா இல்லை, இதுதான் ஒரிஜினல் தலைப்பா, அது எடுக்கிட்டு மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி
கிராண்ட் ஷேக் அவங்களோட எல்லா இது எல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. அமெரிக்கால ஒன் ஆஃப் த பிகஸ்ட் லைப்ரரிஸ் ஷேக் ஜிப்ரீல் ஹத்தாத் சொல்லுவாங்க, பிகஸ்ட் லைப்ரரிஸ் அவங்க ஈக்கிற மிச்சிகன் ஜாவியால கீழே தட்டுல இருக்குது. பிகஸ்ட் இஸ்லாமிக் லைப்ரரி அவங்க கிட்ட தான் இருக்குது. அதுல இல்லாத புக் கொண்டு இல்லை. அதோட எனக்கு ஞாபகம் வரத்துக்கு வருது, அவங்க வஹாபிசமோட எவ்வளோ எதிரியா இருந்தாங்கன்னா அந்த 97, 98, 96 இந்த 3 வருஷத்து காலத்துல பிலால் பிலிப்ஸ், அப்துல் ரஹீம் கிரீன் என்று இந்த மாதிரி வஹாபி ஆட்கள், வஹாபி ஷைத்தான்கள், ஃபீலாபுன்னார் ஆட்கள் வந்தாங்க ஸ்ரீலங்கால பூந்து பார்த்தாங்க. பார்க்க போகல நான் எல்லாம் அவங்களை எழுதி தந்தேன். ஷேக் ஹிஷாம் அவங்களே கொஞ்சம் இது என்னென்று பாருங்க. இந்த ஷேக் ஹிஷாம் ஒரு டிபேட்காக வேண்டி டாபிக் என்ன சுபான மௌலூத், அதுதான் டிபேட். சுபான மௌலூதை பத்தி டிபேட் பண்றதுக்கு அவங்களோட ஒரு ஸ்டூடெண்டோட அனுப்புறாங்க. அவரோட பேர் ஷேக் இஸ்மாயில் ஜுல்கர் நேமிண்டு. இவங்க இன்னும் ஹயாத்து தான் நிற்கிறாங்க. அவங்க ஸ்ரீலங்காக்கு வந்தாங்க. பிலால் பிலிப்ஸ் வரல. இவங்க இங்க வந்தாங்க. நான் இருக்கிறேன், இப்ப நீங்க இந்த இது பண்ண போகல. அவர் இல்ல. இந்த காலத்துல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஒன்றுமே இல்லை. நான் பேசுறேன் 96, 97 ஈரால. அப்புறம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ரைட் இப்ப நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறேன், சரி சுபான மௌலூதை பத்தி பேசும். அதை பத்தி அவங்க பயான் அது இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்க அவுட் ஆஃப் த வே போன ஒரு ஆள் தான் ஷேக் ஹிஷாம் கப்பானி. அவங்க வெரி ஹம்பிள் பர்சன். அவங்க he will talk with everyone. சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் அப்படியே பார்க்க மாட்டாங்க, எல்லாரோட பேசுவாங்க. ஹைஃபை கார்ல போகணும் என்ன அதுல போவாங்க, நார்மல் கார்ல போகணும் என்ன அதுலயும் போவாங்க, நடந்து போகணும் என்ன அதுவும் செய்வாங்க. நல்ல ஹோட்டல்ஸ்லயும் இருப்பாங்க, சும்மா இருக்கிற ஏரியாஸ்லயும் இருப்பாங்க. டெமஸ்கஸ்ல போக்கல சில ஆட்கள் கண்டிக்கிறாங்க. அவங்க டெமஸ்கஸ்ல உமையாத் மொஸ்க் இருக்குது, போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மொஸ்க் உமையாத் மொஸ்க். அந்த மொஸ்க்ல டாய்லெட் கழுதின சம்பவம் கண்ட ஆட்கள் ஈக்கிறாங்க. அது சொன்ன ஆட்களும் எனக்கு தெரியும். எனக்கு அந்த மாதிரி ஐ விட்னஸஸ் ஈக்கிறாங்க. இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஷேக் ஹிஷாம் கப்பானி has been doing, and today we all send our condolences for the Kabbani family of this. Kabbani family என்றா லெபனான்ல இருக்கிற ஆகவே மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராமினன்ட் அஹ்லுல் பைத் ஃபேமிலி. அஹ்லுல் பைத் ஃபேமிலியில ஹபாயிப் என்று சொல்லுவாங்க. அந்த இந்தியால தங்கல் என்று இருக்குது, சையத் ஃபேமிலி என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மௌலானா ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க ஜமலுல்லைல் என்று, இல்லாட்டி அல் ஹபஷி என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கிறது. அந்த இது மாதிரி லெபனான்ல கப்பானி என்றா அந்த அஹ்லுல் பைத் ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியில வர ஒரு மிக இம்பார்ட்டண்டான ஆள் தான் ஷேக் ஹிஷாம் கப்பானி. அவங்களோட வேலையே அவங்க பீப்புள் கன்வெர்ட் சும்மா இல்லை. அந்த கன்வெர்ட் பண்ற ஆள் அஹ்லு சுன்னா வல் ஜமா ஃபோல்டுக்கு வந்துட்டு ஷாஃபி இல்லாட்டி ஹனஃபி மத்ஹப் எக்ஸெப்ட் பண்ணிட்டு, நக்ஷபந்தி தரீக்காவை எக்ஸெப்ட் பண்ணிட்டு, ஒரு தாடி வச்சுட்டு, தலைப்பவுண்ட் எடுத்து 5 வக்து தொழுறதுக்கு ஆவரு தான் அவரோட அச்சீவ்மெண்ட். பார்த்தா வேர்ல்ட் வைட பார்த்தா இப்ப தெரியும். எவ்ரி ஒன் நோஸ் ஹூ ஆன் எர்த் இஸ் ஷேக் ஹிஷாம் கப்பானி. அவங்க இந்தோனேஷியாவில் ஒரு மௌலூத் ஒன்று இருக்குது. அந்த மௌலூதுக்கு எனக்கு நினைவில் இந்த கவுண்ட் ஒரு 3.5 lakhs பீப்புள் வரும் அந்த மௌலூதுக்கு இந்தோனேஷியால. அவங்க ஹெலிகாப்டர்ல தான் வர்றதுக்கு இந்த விடம் இல்லை, அந்த ஸ்டேடியம்லயோ கிரவுண்ட்லயோ என்னமோ. அந்த மாதிரி அவங்களோட அவங்கள தெரிஞ்ச ஆட்கள் யார் சரி இருந்தா யூ கேன் கெட் டு நோ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், லாட் ஆஃப் கராமத்ஸ் ஆஃப் வாட் Sheikh Nazim has been doing and things like that, because our than adula link. So lastly, in understanding and commemorating the life of Sheikh Hisham Kabbani in the Naqshbandi Tariqa, இப்ப நம்ம ஷேக் மெஹமத் ஆதில் ரப்பானி ஓட இந்த ஜேர்னியை நாங்கள் கட்டாயமாக போகணும். அவங்க எங்களோட ஷேக் அதோட ஷேக் ஹிஷாம் ஃபேமிலிக்கு நாங்கள் கண்டோலன்ஸ் அனுப்பிட்டு, யார் யாருக்கு சரி அமெரிக்கா போலேன்டா அந்த ஜியாரத் செய்யறதுக்கும் ஃபாத்திஹா சூரா யாசீன் இல்லாட்டி சரி சால் சவாப் சரி சகத்துக்கு ஜாரியான்னு சொல்லி இது பண்ணுங்க. Because this is one of the people who has brought many people into the right path. That is the legacy of Sheikh Hisham Kabbani. That legacy will continue by their family, their friends, their followers, their admirers, and this finishes one of the most important eras, the era who made use of the internet. அதான் ஆக முக்கியமானது. இன்டர்நெட்டை சுன்னத்துல் ஜமாத் பக்கத்துக்கு எடுத்த தனி ஒரு ஆளுநர் இருந்தா அது கட்டாயமா ஷேக் ஹிஷாம் கப்பானி அவங்க. அந்த ஈரா முடிஞ்சு இப்ப வேற ஈராவுக்கு இன்ஷால்லா நாங்க போகணும். ஸோ லெட் அஸ் ஆல் யுனைட் அந்த ஒன் ஸ்டாண்ட் இன்ஷால்லா டு அச்சீவ் திஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Imam,
जलवाए शान कुदरत बेला